ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. நைட் ஹவுஸ் கிளீனிங். ஆமாங்க, எல்லாருக்கும் ஒரு டவுட் கேட்கலாம். நீங்கள் எல்லோரும், நைட்டு நான் டயர்டாக இருப்பேன், எல்லா வேலையும் காலையிலேருந்து தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நைட்டு இப்போ எதுக்கு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நைட்டு மட்டும் வீடை க்ளீனாக வச்சுட்டு படுக்கிற ஹேபிட்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. அடுத்த நாள் மார்னிங்கு நம்ம க்ளீன் பண்ணலன்னா எப்படி இருக்கும் வீடு? நைட் இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டீங்க, இமேஜின் பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே சிங்க்கு ஃபுல்லாக வெசல் கிடக்கும், ஹாலில் டாய்ஸு கொட்டி கிடக்கும், நம்ம கிச்சனை பார்த்தாலே மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு இருக்கும். நம்ம ஏன் தான் போய் குக் பண்ணுமா, நம்ம பேசாமல் வெளியே ஆர்டர் போட்டுக்கலாமா? இன்றைக்கி என்னோடய லைஃபே இந்த மாதிரி போதே, நான் ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறேனே, இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் உண்டாகுங்க இதெல்லாம் பார்த்தா. ஆனால் நைட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம், ஒரு ½ அன் ஹவர்னே வச்சுக்கோங்களேன், நீங்கள் வீடை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போதே, நான் சில டைம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நைட்டு க்ளீன் பண்ணாமல் படுத்துட்டேன்னா மைண்டில் ஓடும், நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணல, நம்ம இன்றைக்கி நைட்டு ஹவுஸை க்ளீன் பண்ணல, குப்பை மாதிரி கிடக்கும், சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. ஆனால் அதே நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ற அந்த மைண்டோடு நம்ம எந்திரிக்கும் போது எப்போ தான் நம்ம எந்திரிச்சு வெளில வருவோம், அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு வெளில வருவோம், ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாரோட லைஃப்லேயும் இப்போ புதுசு இல்லைங்க, நான் சொல்கிறது எல்லாருமே இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ க்ளீன் ஹோம், காம் மைண்ட், இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ என்றைக்குமே நைட் கிச்சனோ நம்ம ஹாலோ வீடை ஃபுல்லாக மொத்தமாக க்ளீன் பண்ணாமல் படுக்காதீங்க. ஒரு சோம்பேறித்தனம் இதில் மட்டும் படாதீங்க. கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுட்டு படுங்க. அடுத்து நைட் க்ளீன் பண்ணிட்டு படுக்கிறனால ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். காலையில் எழுந்திரிச்சுமே லஞ்ச் பாக்ஸ் எங்கே, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்கே, வாட்டர் பாட்டில் எங்கே அப்படின்னு அங்கே இங்கேயும் தேடிக்கிட்டு இருப்போம். தேடுறது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களோட யூனிஃபார்ம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் என்னோடய பாக்ஸ் எங்கே, என்னோடய லேப்டாப் எங்கே, என்னோடய பேக் எங்கே அப்படின்னு அங்கேயும் அங்கேயும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எதையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் படுத்துருப்போம். அதில் வேற நம்மளுக்கு இந்த வீடு வேற மெஸ்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் வேற ஓடிட்டு இருக்குமா, இவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம ஒரு பக்கம் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்போம். வீடே தலைகீராக இருக்கும், நம்மளுக்கு டபுள் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைம் நம்ம டயர்டாக இருந்தாலும் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், உட்காந்து பெட்டில் எழுந்திரிச்சுமே ஃபோன் நோண்டுவோம். ஆனால் அந்த ஃபோன் நோண்டும் போது கூட நம்ம வீடை இன்றைக்கி க்ளீன் பண்ணலையே அப்படின்ற ஒரு கில்ட்டோட எந்த வேலை இருந்தாலும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மார்னிங் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகணுன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு படுங்க. ஸோ என்னோடய வீடு ரொம்ப குட்டி. ஸோ எந்த பொருளை போட்டாலும் டக்குன்னு மெஸ்ஸியாக ஆகும். ஸோ பெருசாக கொஞ்சம் இருக்கும்போது கூட ஒன்றும் தெரியாது. ஸோ குட்டியாக இருக்கிற பிளேஸில் நம்ம ஒரு பொருள்கள் லைட்டாக கொஞ்சம் மெஸ்ஸியாக வச்சா கூட அந்த ரூமே மெஸ்ஸியாக தெரியும். அதனால நான் ரொம்பவே அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே அளவுக்கு ஈக்குவலாக திரும்ப குப்பை வந்துக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது? ஸோ நம்ம இருக்கிறத நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய டயர்ட்னஸ் இருந்தாலுமே நான் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிப்பேன். அதுக்காக நான் டயர்டோடு எழுந்திரிச்சு மொத்த வேலையும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு முடியல, லேசியாக இருக்குது, என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை பார்த்துப்பேன். என்னோடய மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கா அதை பார்த்துட்டு எனக்கு ஓகே எனர்ஜி வந்துருச்சு அப்படின்மோ ஃபஸ்ட்டு எடுத்துமே டீ போட்டுருவேன். டீ இல்லை காஃபி, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில டைம் காஃபி குடிக்கணும்னு தோணும். இனி இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே நான் ஃபஸ்ட்டு டீயை தான் போட்டு குடிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சுமே நான் டீயை போட்டு குடிச்சிட்டு அப்புறம் மொத்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். இல்லை உங்களுக்கு டிவி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா, ஏதாவது ஒரு சீரீஸ் பாருங்கள், பார்த்துட்டு ஒரு ½ அன் ஹவர் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களை டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அடுத்து ரொம்பவே முக்கியமானது ஹைஜீனும் ஹெல்த்துங்க. இது நம்ம நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி படுத்தோன்னா இந்த ஹைஜீன் ரொம்பவே முக்கியமான பார்ட் நம்மளோட லைஃப்பில் ப்ளே ஆகுது. அதாவது நம்ம வெசல் நம்ம எல்லா பாத்திரத்தையும் சிங்கில் வச்சுட்டு படுக்கும் போது நம்ம சோம்பேறித்தனால தான் படுத்திருப்போம், பட் டயர்டாக இருக்க எனர்ஜி இல்லை அப்படி தான் படுத்திருப்போம். ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது நம்ம வீடு செம்ம ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? செம்ம ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நம்ம நிறைய நம்மளுக்கே தெரியாமல் இப்போ ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க, இல்லை ஒரு சிக்கன் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க, நான்வெஜ் மட்டும் இல்லை வெஜ்னாலுமே அது அடுத்த நாள் அந்த ஸ்மெல் ஒரு லைட்டாக ஒரு ட்ராப் பண்ணாலே அந்த ரூமில் அவ்வளோ ஸ்மெல் வரும். நம்ம ஒரு பாத்திரம் குமிச்சு வச்சுருக்கோம், அதோடு நம்ம கிச்சனெல்லாம் வச்சுட்டு கதவெல்லாம் மூட்டு போய் படுக்கிறோம். அப்படின்ற போது அந்த பேட்
ஏர் வந்து சர்க்குலேட் ஆகும் நம்ம வீட்டில். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட் ஏர்னால நெகட்டிவ் வைப்ஸ் ரொம்பவே க்ரியேட் ஆகும். இதனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீடுல வராது. ஸோ வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா ஃபஸ்ட்டு கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் வந்து பாத்திரமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பசங்க ஸ்டடி ரூமில் அங்கேயும் இங்கேயும் ஈவினிங் படிக்க வச்சுட்டு நம்ம புக்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கேயும் போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த ஏஜில் இருக்க பசங்க, அதாவது என்னோடய பசங்க வந்து இந்த ஏஜில் அவங்களால ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. பட் நம்ம சொல்லி தந்தாலுமே அவங்களுக்கு இந்தந்த பொருள் இப்படி இப்படி பேக்கில் அரேஞ்ச் பண்ணவும் தெரியாது. அந்த டைமில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. இல்லைனா அவங்க ஏதாவது புக்ஸை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அந்த வலி என்னன்னு நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸில் போய் எல்லார்கிட்டையும் நோட் இருக்கும். நம்ம வந்து தேடுவோம், ஐயோ நம்மக்கிட்ட நோட் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது, அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம சில்ட்ரன்ஸ் கிட்டனா நம்ம நைட்டே வந்து அவங்களோட டைம் டேபிள் பார்த்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அவங்க பென்சில் இருக்கா, ரப்பர், ஷார்ப்னர் எல்லாமே பாக்ஸில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுங்கள். அப்படின்ற போது அவங்க அடுத்த இல்லை ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்களா, இல்லை டெஸ்ட் எதாவது இருக்கா. இப்போலாம் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம போர்டில் பார்த்து ஹோம் ஒர்க் டைரியில் எழுதிட்டு வருவோம். இப்போலாம் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுறதுனால இது வந்து பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் ஆயிடுது. ஸோ மொத்தமே நம்ம கையில் தான் ஃபுல் பவர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து பசங்களை வந்து ஒரு டென்ஷன், நர்வஸ்னஸ் இல்லாமல் கிளாஸில் அவங்களோட மைண்டை வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. நம்ம வந்து நைட்டே வந்து மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்கும்போது நம்மளை வந்து இன்றைக்கி செம்ம ப்ரொடக்டிவாக இருந்தது டே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் நம்மளுக்கு ஹையாக இருங்க. அதுதானுங்க உண்மையான ஹாப்பினஸ்ஸு. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முன்ன காலத்தில் எங்கள் அம்மா, பாட்டி எல்லாருமே வீடை வந்து க்ளீனாக வைக்கிறியோ இல்லையோ ஃபஸ்ட்டு கிச்சனை வந்து நீ க்ளீன் பண்ணு, ஃபஸ்ட்டு ஏரியா நீ க்ளீன் பண்ண வேண்டியது அதுதான். நம்ம ஃபேமிலியோட ஹைஜீனை வந்து நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போருந்தே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணணும். ஆனால் ஒரு சில டைம் என்னால் ரொம்பவே முடியாதுங்க. அந்த மந்த்லி சைக்கிள்லாம் வரும்போது கை காலில் ரொம்ப வலிக்கும். அந்த டைம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், கேர் பண்ணுவார். ஸோ நான் வந்து அவ்வளோ டக்குன்னு சோம்பேறியாக படுக்கிற ஆள் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். என்றைக்காவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி இவளுக்கு சுத்தமாக முடியல, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரே புரிஞ்சுக்கிட்டு அவரே ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் கூட நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்களால ரொம்ப நாள் நிற்க முடியல, அவரை வந்து கொஞ்சம் சிங்கில் இருக்க வெசல்ஸ் எல்லாம் தேக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாலு, கிச்சன், பெட்ரூமு அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெல்ப் கேட்குறனால எந்த கில்ட்டும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஃபேமிலி நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பசங்களை வந்து அவங்க டாய்ஸை அவங்கள எடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி அவங்கவுங்களோட பார்ட்டை தந்துட்டிங்கன்னா, நான் வந்து மோஸ்ட்லி கிச்சன் பார்ட்டை நான் எடுத்துப்பேன். பசங்க டாய்ஸ் வந்து அவங்களே எடுத்து வைக்க சொல்லிடுவேன். புக்ஸு வந்து என் பொண்ணை எடுத்து வைக்க சொல்லுவேன். பட் வந்து அது வந்து கிளம்ஸியாக தான் இருக்கும். பட் ஓகே, இட்ஸ் ஓகே, அது போக சரியாயிரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மேல் பார்வை மட்டும் பார்த்துப்பேன். பெட்ரூம் ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவேன். ஏன்னா பெட்டை இழுத்து போட்டு பெட்ஷீட்டெல்லாம் போடுறது அவருக்கு வந்து சூப்பராக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த பெட் அரேஞ்ச்மெண்ட்ஸு அதெல்லாம் ரொம்பலாம் வராது. ஸோ இந்த பார்ட் அந்த மாதிரி எல்லாரையும் 4 பேர் 4 விதமாக நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக போகுங்க, ஜாலியாகவும் போகும், டைமும் சேவ் ஆகும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒன்றா உட்காந்து ஏசி போட்டுட்டு ரூமில் டிவி பார்ப்போம், மூவி பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நீங்கள் டைம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் கில்ட் ஃப்ரீயாக இருக்கலாம், அதுதாங்க மெயின். இன்னொன்று, நம்ம நைட்டு வந்து வீடை க்ளீனாக வைக்கிறனால நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் வந்து லேட்டாக வருவாங்க ஆஃபீஸ்லேருந்து. அவங்களோட ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்ட் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ அவ்வளோ டயர்டாக வீட்டுக்கு வரும்போது நம்மளோட ஹோம் வந்து ஒரு ப்ளசண்ட் ஃபீல் கொடுக்கும்போது அவங்களுக்கு மைண்டில் இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா டென்ஷனுமே அந்த வாசலுக்கு வெளியிலே வச்சுட்டு உள்ளே வர மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு இருக்கணும். நல்ல சாம்பிராணி ஸ்மெல்லு, நல்ல சூப்பராக ஒரு லாவெண்டர் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த ஊதுவத்தி வந்து லாவெண்டர் ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸில் வந்து லாவெண்டர் நல்ல இருக்கும் வீட்டு உள்ள. ஸோ ஒரு நல்ல மங்களகரமாக ஒரு ஸ்மெல் வரும். அது உள்ளே வரும்போதே அவர் ஸ்டெப்பின் பண்ணும்போதே அவ்வாடா வீட்டுக்கு வந்து அதான் நிம்மதியாக இருக்குன்ற மாதிரி அது சொல்வார் பாருங்கள். நம்ம கேட்கும் போது அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அப்ரிசியேஷன். ஸோ அதுக்கு நீங்கள் அவருக்காக அந்த எஃபோர்ட் நீங்கள் எடுக்கும்போது அந்த அப்ரிசியேஷன் வரும்போது எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லணும்னா, அவங்களோட டென்ஷன் வந்து வீடும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம உள்ளே வரும்போது, நீ வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வச்சுருக்கிய வீடு அப்படின்னு சொல்லும் போது தான் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் ரொம்ப சுருன்னு கோவம் வருது. பட் வந்து நீங்கள் வந்து
என்ன சொல்கிறது, இது ஒரு வேலைன்னு பார்க்காம நம்மளோட ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் வைபோடு இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நம்ம வந்து நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி யோசித்து பண்ணுங்கள். அது வந்து ஒரு வேலையாக பார்க்காம அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. அதுவும் இன்னொன்று என்ன நடக்கும்னா, நம்ம காலையில் எல்லா வேலையும் பரபரப்பாக எதுவுமே பண்ணாமல் படுத்திருப்போம் நைட்டு. ஸோ காலையில் ஆயிடுச்சுன்னா கெஸ்ட்டு ஃபோன் பண்ணுவாங்க, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. 10 நிமிஷமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேற ஐயோ ஏன் தான் இவங்க வராங்களோ, இப்போ வரணுமா அப்படின்னு கண்ணமணி திட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த டென்ஷன்லாம் குறைக்கணும்னா, இப்போ வந்து வீடு வந்து செம்ம க்ளீனாக இருக்குது, சூப்பரான ஃபீலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும்தான் ரெடி ஆகணும். அப்படின்ற போது வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்போம். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப்பாக அவங்களுக்கும் வீட்டு உள்ளே வரும்போது சூப்பராக வச்சுருக்காங்க. வீடு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கலாம். அதில் சின்ன வீடோ பெரிய வீடோங்க, வீட்டுல ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிம்மதியாக இருக்கணும். நம்ம வீடு வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கணுங்க, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் எஃபோர்ட்டு, கொஞ்சம் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக சின்னதாக ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே அது ஒரு பிக் சேஞ்ச் தெரியும். மொத்தத்தையும் போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் மொத்தத்தையும் போட்டு பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆசையாக உங்களுக்கு விட்டு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்கள். ஓகேயா? இன்னொன்று என்னென்னா, நம்ம பசங்க நம்மளை பார்த்து தான் அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து கற்றுப்பாங்க. நம்ம என்ன ஹேபிட் ஃபாலோ பண்ணுறோமோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வீடை க்ளீனாக வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து மெஸ்ஸியாக இருந்தால் பிடிக்காது. என் பையனுமே வந்து அவன் எப்போ 2 வயசுலேருந்தே அவன் வந்து நான் வந்து ரொம்ப வீடை க்ளீனாகவே வச்சுட்ருப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட ஓசிடி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரொம்ப இருந்தது பசங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு. ஸோ அவன் வந்து நான் ரொம்ப க்ளீனாக தான் வச்சுருப்பேன். ஒரு ட்ராப் கூட தரையில் பட வர மாட்டேன். இல்லை சோஃபாவில் ஏதாவது அந்த கிளாத் சுருகியிருந்தால் கூட அதை எடுத்து விட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி தான் இருப்பேன். அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான், லைட்டாக ஏதாவது குப்பை இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போடுவான். ஒரு சின்ன டவல் கீழே இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த சேரில் விரிப்பான். ஸோ நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ இல்லை நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் பசங்க வளருவாங்க. இப்போ நீங்களே வந்து எதுவுமே பண்ணாமல் ஃபோனை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு அந்த மாதிரி உட்காந்துருந்தீங்கன்னா பசங்களுமே இப்போ ஸ்டடீஸ்னே வச்சுக்கோங்களேன், இப்போ குப்பையாக இருக்குது டேபிள், அதை க்ளீன் பண்ணிட்டு படிக்கணுன்ற அந்த எண்ணம் வராது. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நம்ம பசங்க மைண்டில் எப்படி படிப்பு ஏறும் அதெல்லாமே யோசிக்கணும். நம்ம அவங்களோட என்வாயர்மெண்ட் சுற்றி காமாக இருக்கணும். இல்லை அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து இது வீடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க ஜென்ரேஷனுக்கு சொல்லி தருவாங்க. இது ரொம்ப எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பட் இது வந்து ப்ராக்டிக்கலாக இதுதான் நடக்குது. ஒரு நைட்டு வந்து அவங்க யூனிஃபார்மை எடுத்து வச்சுட்டு படுக்கிறது, இல்லை அவங்க ஷூக்கு பாலிஷ் போடுறது, ரப்பர் பேண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கரெக்டாக வச்சிடணுன்ற வேலையை கொடுத்துருங்க. அப்படின்ற போது அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இப்போ ஒரு ப்ராஜெக்டே ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கான முன்னாடி பேப்பர்ஸ்லாம் எப்படி நம்ம கரெக்டான டைமுக்கு பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்கெட்யூல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட இதில் லைஃப்பில் வந்து இன்கார்ப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மொத்த வேலையும் முடிச்சுட்டு இப்போ என்ன நான் வேலை காமிச்சேன்னா உங்ககிட்ட நான் கிச்சனை க்ளீன் பண்ணியிருப்பேன், சிங்க் க்ளீன் பண்ணியிருப்பேன், பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டு நான் விளக்கேற்றிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ பெருக்கிட்டு இருக்கேன். ஸோ பசங்களோட ஸ்டடி டேபிள், பேக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ பெட்ரூம் க்ளீன் பண்ணுறதை மட்டும் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா வந்து பெட்டை வந்து நாங்கள் ஃபோல்டிங் பெட்டு அது விரிக்கணும். அப்போ வந்து என்னால் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம். ஸோ அந்த பார்ட் மட்டும் நான் விட்டுருப்பேன். பட் அந்த பார்ட்டும் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஃப்ளோர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி பெருக்கியாச்சு. பாருங்கள், நாங்கள் 2 பேர் தான் இந்த குட்டி பசங்க இருக்காங்க. ஆனால் அவ்வளோ குப்பை வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி மார்னிங்கும் க்ளீன் பண்ணது தான். எங்கேருந்து இந்த குப்பை வருதுன்னே கண்டுபிடிக்க முடியலப்பா. நெக்ஸ்ட் வந்து மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகும் முன்னாடி நைட்டே நீங்கள் இதுன்னு பிளான் பண்ணிட்டீங்க, திங்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பண்ணலாம். ஸோ ஒரு டைம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் அப்போ தான் திடீர்னு போய் ஓப்பன் பண்ணி கிச்சனை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தேடும் போது நம்மளுக்கு எதுவுமே மைண்டு வர, வெறும் தேங்காய் சட்னி அரை, இல்லை மாவு தோசையை ஊற்று, இல்லை சப்பாத்தி எப்போனா தேங்காய் சட்னி, ஒரு தேங்காய் சட்னி கடிச்சிச்சுங்க நம்மளுக்கு, அது ஆனோன்னா எடுத்து வச்சிடுறது. அப்படி இல்லை, நம்ம வந்து எல்லாமே பிளான் பண்ணும்போது ஒரு சூப்பராக ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக நம்ம இது பண்ணலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குழம்பு வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னும் நம்ம பிளான் பண்ணுவோம். இப்போ பசங்களை வச்சுக்கோங்களேன், பசங்களோட பென்சில் ரப்பர் எதுவுமே காணும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஓடு போகிற வழியில் ஒரு பென்சிலை வாங்கு. இதெல்லாமே நம்ம காசு வந்து வீணாக நம்ம இருக்குது. ஆனால் நம்ம லேசினதுனால நம்ம வந்து வெளியே போய்
ஸ்பெண்ட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லை சின்ன சின்னதாக போகும் காசு, பட் அதெல்லாமே நம்ம சேவ் பண்ணி வைக்கலாமே அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம கிச்சன் ஸ்டோர் இதை திறந்தா அவ்வளோ பொருள் இருக்கும், பட் அதை நம்ம திருப்பியும் வாங்குவோம். இதை நீங்கள் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணினீங்கன்னா இந்த இதுக்கு போகாது, இந்த அளவு நீங்கள் போய் வெளியே போய் இது பண்ணணுன்ற அளவுக்கு போகாதுன்னு சொல்ல வரேன். ஸோ நான் முன்னாடியே சென்னா மசாலா பண்ணணும் அப்படின்றதுக்காக சென்னா எல்லாமே ஊற வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை ஹேர் பேக் போடணும், ஃபேஸ் பேக் போடணும், ஏதாவது ஊற வைக்கணும், அதெல்லாமே நைட்டு வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. நான் வந்து சென்னா மசாலா ஊற வச்சுட்டேன். நைட் வந்து சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் அந்த ஜெல்லு மாதிரி வரும்ல, அது பேர் தெரியலையே, அது வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ பாதாம் நட்ஸு இதெல்லாமே ஊற வச்சு அடுத்த நாள் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை குடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போய் டீ காஃபி அப்படின்னு குடிக்காமல் இதெல்லாமே நைட் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்குன்ற ஒரு எண்ணத்தில் நான் வந்து இதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.